வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோயில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோயில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோயிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடந்தது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றன. விடிய விடிய சிவ பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோயில், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் உட்பட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோயில்களில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் அனைத்து பெரும்பாலான ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து கோயில்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் பக்தர்களை நெறிமுறைப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் ரூபாய் 12.5 கோடி மதிப்பில் மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லப்போர்த் வீதியில் உள்ள 20 கடைகளும், சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபை முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என அறிவித்து பின்பற்றப்படுகிறது. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கூறி அனைத்து போலீசாரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என காவல்துறையும் அறிவுறுத்தியது. இந்நிலையில் நேற்று காலை டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றபோது காவல்துறை தலைமையகம் எதிரில் பைக்கில் வந்த பல காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் பணிக்கு வந்ததை கண்டார். இதனை பார்த்த அவர் போக்குவரத்து போலீசாரை அழைத்து ஹெல்மெட் அணியாமல் தலைமையகம் வரும் போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். அதன்படி நேற்று மட்டும் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்த 15 போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் தலா 1000 ரூபாய் அபராதமாக ஸ்பாட் ஃபைன் விதித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை, ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர்,
திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். எம்ஜிஆர் உலகப்பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகிற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்தார். இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன், உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகிற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன், எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி செண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், புவனகிரி அழகுசுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்று தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள், நாகராஜ், ராஜ்குமார், கேப்டன் ஜெயசுந்தரம், சிவபிரகாசம், குணசேகர், நீலகண்டன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நேற்று மாலை 6 மணி முதல் 4 கால பூஜை நடைபெற்றது. இதேபோன்று பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் நவமால் மருதூர் பகுதி அமைந்துள்ள அருள்மிகு மருதாம்பிகை உடனுரை அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு உள்ளிட்டவைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உப்பளம் தொகுதிக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவராக பாஸ்கரை நியமனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்ட பாஸ்கர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வழங்கி வாழ்த்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர். இதில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன், மணிகண்டன்,
வெண்மதி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார் திறந்து வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 11,00,000 புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் RO பிளான்ட் துவக்க விழா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் AK சாய் ஜே சரவணன் குமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதால் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஐயன்குட்டிப்பாளையம், தருமாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ரூபாய் 7 வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது. மேலும் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணி அளவில் முதல் கால சிவபூஜையும், இரவு 11 மணி அளவில் 2ஆம் கால சிவபூஜையும், இரவு 1 மணி அளவில் 3ஆம் கால சிவபூஜையும், அதிகாலை 4 மணி அளவில் 4ஆம் கால சிவபூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சாமி தரிசனம் செய்தனர். இதில் உபயதாரர்கள் மோகன், ராமதாஸ், நடராஜன், வில்லியனூர் குப்புலிங்கம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். போயிட்டு நான் அங்கே எஸ்ஓ கிட்ட அங்கே போய் காசு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையிலான ரக்பி போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ஆச்சாரியா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் புதுச்சேரி அமெச்சூர் ரக்பி சங்கம் சார்பாக இன்று பள்ளிகளுக்கு இடையிலான 12 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையிலான ரக்பி போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 11 பள்ளிகளிலிருந்து மாணவர்களும் 6 பள்ளிகளிலிருந்து மாணவிகளும் பங்கேற்றனர். தைநேசன் புதுச்சேரி ரக்பி சங்கத்தின் உறுப்பினர் அவர்கள் இதற்கு வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த போட்டிக்கு கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரி ரக்பி சங்க தலைவர் முன்னிலை வகித்தார். இந்த போட்டிக்கு துணைத் தலைவர் தேவதாஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கு பெற்றார். பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்கு பெற்று போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு
தெய்வ திரு சிவலிங்கம் நினைவு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள். இந்திய ரக்பி சங்கத்தின் தென்மண்டல வளர்ச்சி அதிகாரி நோயல் அவர்கள் பங்கு பெற்றார். போட்டியின் நிகழ்ச்சி நிறைவாக பால ஜனகராமன் புதுச்சேரி ரக்பி சங்க செயலாளர் நன்றி உரை நிகழ்த்தினார். மேலும் இந்த போட்டியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த துணைத் தலைவர் குமரேசன், உடற்கல்வி இயக்குனர் துணை செயலாளர் சிவக்குமார், மோகன், உடற்கல்வி ஆசிரியர் துணைத் தலைவர் மணிகண்டன், பொருளாளர் தேவேந்திரன், பாலமுருகன், அமிர்தலட்சுமி மற்றும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் ஏற்பாடு செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு ஸ்ரீ சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை 6:25 மணி முதல் இரவு 9:28 வரையும், இரண்டாம் கால பூஜை 9:28 முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4 கால பூஜையிலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் இரவு சாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஸ்ரீ சிவானி நடனாலயாவின் குரு கமலவாணி தலைமையில் மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலையத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோயில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ர வன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 2 வரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலகுளத்தைச் சேர்ந்தவர் அசோகன். இவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். இவர் உள்பட புதுச்சேரியைச் சேர்ந்த 10 பேரிடம் ரூபாய் 3 கோடி வரை மர்ம கும்பல் இணைய வழியில் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி புதுதில்லி, ஒடிசா, மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் என பல மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரிடம் ரூபாய் 50 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விழுப்புரம், திருப்பூர் போன்ற நகரங்களிலும் அந்த கும்பல் மீது புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் ரூபாய் 30 கோடி மோசடி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் என்ற 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதில் டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா, கேரளா, விழுப்புரம், திருப்பூர், புதுச்சேரியிலும் 60 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது.
மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ள மற்ற நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் சாரணியர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முதல் நாள் பயிற்சி முகாமில் உடற்கல்வி பயிற்சி ஆசிரியரான முனைவர் தணிகை குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊசுடு ஏரிக்கு நடைபயண விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் ஊசுடு ஏரியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திரு விக்டோரியன் முதலுதவி பயிற்சியும் சாரண ஆசிரியர்களால் முடிச்சு பயிற்சியும் அளித்த பின்னர் நாள் முடிவில் முகாமில் சுடர் ஏற்றப்பட்டு கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவடைந்தது. 2ஆம் நாள் உடற்கல்வி ஆசிரியர் திரு சவுந்தரராஜன் அவர்களால் ஊசுடு ஏரி வரையிலான ஓட்ட பயிற்சியும் பலவித உடற்பயிற்சிகளையும் வழங்கினார். சிறப்பு விருந்தினரான புதுச்சேரி சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் திரு சண்முகம் அவர்கள் தலைமையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் முகாமில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் திரு சண்முகம் அவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி முனைவர் சுதா அவர்கள் முன்னிலையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இப்பயிற்சி முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த சாரணிய இயக்கத்திற்கு பள்ளியின் தாளாளர் திரு சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்கள் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். Fires burning, draw nearer, in the gloaming, come sing and be merry. Fires burning, draw nearer, in the gloaming, come sing and be merry. Fires burning, draw nearer. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Thank you. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படினா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் MLA பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. துறை இயக்குனர் முத்துமீனா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் MLA கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சத்துணவு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சாமிக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்கரணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். இவ்விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவ தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி என்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்தனர். புதுவைக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வைத்திலிங்கம் எம்பி அறிவுறுத்தினார். புதுவையில் உள்ளாட்சி, மின்துறை, பொலிவுறு நகர் திட்ட செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகரமைப்பு குழுமம் ஆகிய 7 அரசு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வகணபதி எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத், ஏகேடி ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைத்திலிங்கம் எம்பி, கடந்த காலங்களில் மத்திய அரசு புதுவைக்கு துறை ரீதியாக நிதி அளித்தது. தற்போது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி வழங்கப்படுகிறது. திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் முழுமையான அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும். அதன்படி ரூபாய் 20,000 கோடிக்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் மத்திய அரசு ரூபாய் 4,000 கோடி நிதி அளிக்கும். பொலிவுறு நகரத்திட்ட பணிகளை அடையாளப்படுத்துவதில் ஏற்பட்ட கால தாமதமானது திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த இயலாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்றார் வைத்திலிங்கம். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம், களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி, நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,03,500 மதிப்பீட்டிலும், திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,46,600 மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் PS பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் ஐயனார் கோயில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜைகள் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே நாயை கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூருவைச் சேர்ந்தவர் நாட்டர் ஷா என்ற பெண். இந்த பெண் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். இவர் கோட்டக்குப்பத்தை அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்பன் நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். நாட்டர் ஷா வீட்டில் பெண் நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். அந்த நாய் 1 வாரமே ஆன நிலையில் கடந்த 21ஆம் தேதி மர்ம நபர்களால் மரணமடைந்துள்ளது. அந்த நாயை கொன்றவர்கள் அடித்து அங்குள்ள கேட்டில் கயிற்றால் தூக்கில் தொங்க விட்டிருந்தனர். இதுகுறித்து நாட்டர் ஷா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்
நாயின் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நாட்டர்ஷாவிடம் ஒப்படைத்தனர். திவான் கந்தப்பன் நகர் குடியிருப்பு மக்கள் அந்த நாய்க்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் நாயை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விலங்கு நல ஆர்வலர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நன்றியுள்ள விலங்கை கொலை செய்த மனித மிருகத்தை உடனே கைது செய்ய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பாரத கானசபா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து புதுச்சேரி பாரத கானசபா நாட்டியாஞ்சலி சார்பில் 9ஆம் ஆண்டிற்கான நாட்டியாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பாரத கானசபாவின் தலைவர் சுந்தர வடிவேல் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி அபியகரம் கிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பாரத கானசபா நாட்டியாஞ்சலி சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூரை அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டபாணி. அந்த பகுதியில் இவர் விவசாயம் செய்து வருகிறார். மகன்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர். இவரது மனைவி சரசு. வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர். நேற்று கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர். இன்று காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. வீட்டின் அருகில் சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த ரூபாய் 1.5 லட்சம் ரொக்கப்பணம், 10 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போலீசாரும் வந்தனர். அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2024-2025 கல்வி ஆண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 24/2/2025 திங்கட்கிழமை அன்று இனிதே நடைபெற்றது. இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை தலைவரும் பேராசிரியருமாகிய சண்முக சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் இயக்குனர் குமாரவேல் அவர்கள் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். நிலையான அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் என்னும் தலைப்பில் கல்லூரியின் 6 துறைகளிலும் துறை வாரியாக நடைபெற்ற இந்த தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் பல தொழில்நுட்ப வக்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட எஸ்டிபிஐ சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுக்கு இடையே செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக், அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும், எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும், ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக இருக்க வேண்டும் என்றார். மீண்டும் முதன்மை செய்திகள்.
புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோயில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.